போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் இவன் எனக்கு பிள்ளைய வந்து பிறந்திருக்கான். எதுடா இவன் எனக்கு பிள்ளையா கிடைச்சது போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமுங்க. கனவு சொல்லிட்டு இருக்கேன். எந்தடா பெரிய தோற மாதிரி உட்காந்து. ஏய் நேத்து எங்கடா போன? உனக்கு பொண்ணு பார்க்க போனோம் சீக்கிரம் வந்துன்னு சொன்னேனா இல்லையா? உனக்கு ஏதோ ஒரு கழுதையை கட்டி வச்சு வர வரதட்சணை படத்துல சொந்தமா ஒரு கடையை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டு பாட போறேன் பரதேசி. உன் ஆசை பத்தி பேசுறியே, என் ஆசை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர். கூட்டத்தோட கூட்டமா நின்று கைத்தட்ட வேண்டிய கழுதை உனக்கு எதுக்கு மேடை ஏறி கைத்தட்டல் வாங்குற ஆசை? இதோ பார், மரியாதையா நான் சொல்றது கேட்டு நடக்கிறதா தான் இந்த வீட்டுல இரு. இல்ல போய்கிட்டே இரு. இனி உனக்கு தண்டைச்சோறு போட என்னால முடியாது. திங்க சோறும் படுக்க இடமும் இருக்க போய் தானே பாட போறேன் பாடையில போறேன்னு சொல்லிட்டு அலையறீங்க. சோத்துக்கு தாளம் போட்டு எச்சையில எடுத்தா தாண்டா உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வீடா ரோடான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? இந்த வீட்ல ஒரு பேப்பர் இருக்குதா? ஐ வாங்கிக்கப்பா. தேங்க்யூப்பா. என்ன பாக்குற? இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளி, வாசமா இருக்கும். குளிச்சிட்டு இந்த செலவு துணியை போட்டுக்க. செலவுக்கு இந்த காசை வச்சுக்கிட்டு ஜாலியா எங்க வேணா போயிட்டு திரும்பி வந்துடாத. ஏண்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? கடையில வேலைக்கு ஆள் இல்ல, கடைக்கு வாடான்னு தினம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னடா நான் தண்டத்துக்கு தின்னுட்டு அந்த மூதேவிங்களோட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இருக்கிற. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உன்னை புள்ளையா பெத்ததுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும்டா. உங்க தப்ப உணர்ந்து உங்களை நீங்களே அடிச்சுன்னு ஆசைப்படுறீங்க. இதுல நான் வேற தனியா சொல்லணுமா? அடிச்சுக்கங்கப்பா. அடி செருப்பால நாய கிண்டலா பண்ற. பின்ன என்னப்பா, மிமிக்ரில ஏதாவது புதுசா பண்ணி கின்னஸ்ல பேர் வாங்க நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நான் புண்ணாக்கல்ல வந்து மூட்டை தூக்க சொல்றியா? கிண்ணத்துல பேர் வரணுமா? அட பரதேசி பயமாவனே, இதுக்கு நம்ம செல்வராஜ் பாத்திர கடைக்கு போய் ஒரு கிண்ணத்தை வாங்கி அதுல பேர் எழுதி வச்சுக்க. ஐயோ, அது கிண்ணம் இல்லப்பா, கின்னஸ். உலகத்துல பெரிய பெரிய சாதனை பண்றவங்க பேர்லாம் வர புஸ்தகம். ஓஹோ, சாதனை பண்ண போறீங்களோ? நினப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. சாதனை பண்ற மூஞ்சிய பாரு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க. நீங்க காலையில ஆரம்பிச்சிருச்சு. என் கூட என்ன கடைக்கு பண்றது? வரணும். இல்ல இப்படி ஓடி போயிடணும். டேய் இங்கே நில்லு, போன்ல யாருன்னு பாத்துட்டு வரேன். ஹலோ, என்ன கட் ஆயிடுச்சு? ஹலோ, யாரா அது இந்நேரத்துல? என் வேதனை புரியாம வெறுப்பேத்திட்டு கொஞ்ச நேரம் இப்படியே கிடக்கு. ஐயோ, டேய் நில்றா, அங்கேயே நில்லு, எங்கேயே நகராத. விளையாடுற விளையாட்டுல ஏங்கிட்ட வேணாம். என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? ஏங்க புள்ளைய இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க தான் உருப்படாம புண்ணாக்கு வியாபாரம் பண்றீங்க. அவனாவது பெரிய மனுஷனா வரட்டும் இல்லாம சும்மா அவனையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்க நொண்ணுங்க? என்ன அடிக்கிறீங்க? அடிக்காம வெட்டண்டி உன்ன. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? எப்பங்க சப்போர்ட் பண்ணி பேசுனேன்? பின்ன உன் சக்களத்தை வந்து பேசலாம். ஆமா, எனக்கு சக்களத்தை வெளிய இருந்து வரணுமாக்கும். அதான் வீட்டுக்குள்ளே ஒண்ணு இருக்கு. யாரு இவனா? டேய் எங்க? டேய் போறதா அப்படியே போய்டு, திரும்பி வராத. இன்னையோட தலை முழுகிடுறேன். ஏய் போய் அண்டால தண்ணி எடுத்து வை. போடின்றேன். அண்ணா நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? இன்னும் ஃபாஸ்டாவா? சித்தி, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் சித்தி, கொஞ்சம் பணம் வேணும். உன்னை வச்சு சோறு போடுறதே பெருசு, இதுல உன் படிப்புக்கு வேற பணம் தரணும்னா நான் திருடிட்டு தான் வரணும். அப்பெல்லாம் சொல்லாதீங்க சித்தி. எப்படியாவது ஐஏஎஸ் படிக்கணும் சின்ன வயசுல கனவு கண்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சித்தி. ஏண்டா சம்பாரிச்சு போட உங்க அப்பா இருக்கானா இல்ல வடிச்சு போட உன்னை பெத்தவ இருக்காளா? தண்ட சோறு தின்னுட்டு சுத்துற அனாத பயணி உனக்கு கலெக்டர் உத்தியோகம் கேக்குதா? இத பாரு, கரணம் போட்டாலும் குட்டி சவறு கோபுரமாகாது, புரிஞ்சுக்க. படிச்ச வரைக்கும் போதும். ஏதாவது கூலி வேலை பார்த்து 4 காசு வீட்டுக்கு கொடுக்கற வழிய பாரு. அத விட்டுட்டு காசு திசுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஆமா,
ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க பத்தாதுன்னு இப்ப புதுசா நீங்க வேற தலையெடுக்கிறீங்களா? என்னைய புள்ளைய பத்து வச்சிருக்க? ரோட்ல கட்டி பறந்து உருள்றாங்க. நல்ல பிள்ளைதாங்க ஏதோ தெரியாம. இனிமே இப்படி செய்ய மாட்டாங்க. அத வாயால சொல்லாத, அங்க போய் எழுதி கொடுத்துட்டு கூட்டு போ. சரிங்க ஐயா. வாடா. ஏப்பா தேவையாடா அந்த ஊரு. ரவுடி புள்ளைய பத்து வச்சுட்டு கொஞ்சிரத பாரு. என்னையா இவங்க பேரண்ட்ஸ் வராங்களா? இல்ல சார், வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் கூப்பிட்டதுக்கு பொண்ணு கேட்டு போன இடத்துல தலை காட்ட முடியாத அளவுக்கு என்ன கேவலப்படுத்திட்டான். அவனுக்காக ஸ்டேஷனுக்குள்ள நான் வர முடியாது. தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்தினது இல்லாம இப்ப அடிதடியில வேற இறங்கிட்டானா? உள்ள வச்சு தானே பூட்டி இருக்கிறீங்க. நல்ல காரியம் பண்ணீங்க. அவன் அங்கேயே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சா வேற எதனா கேஸ் இருந்தா கூட போட்டு ஒரு 5-6 வருஷம் உள்ள தள்ளுங்க. வீட்டு செலவாது குறையட்டும். ஆமா சார், அவங்க சொல்றபடியே செய்யுங்க. வீட்டுல கைதியா இருக்கிறத விட ஜெயில சுதந்திரமா இருக்கிறது எவ்வளவு மேல். பிள்ளைங்களோட நியாயமான ஆசைய புரிஞ்சுக்காத வீடு வீடு இல்ல. அவங்க ஆசைப்படியே எங்களை ஜெயில போட்டுருங்க. தயவு செஞ்சு இவனை மட்டும் கேஸ் போடாம விட்டுருங்க சார். இல்லனா இவன் கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை எப்பவும் நிறைவேறாமையே போயிடும். உங்களால உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சும்மா மிரட்டி வைப்பமே உங்களை இங்க கூட்டு வந்தேன். ஆனா பிரச்சனையே உங்க வீடு தான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி நீங்க போங்க போங்க. தேங்க்யூ சார். பெத்த மனம் பெத்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப தாண்டா புரியுது. பெத்தவங்க பைத்தியக்காரத்தனமா பண்றதெல்லாம் நாம மனசை கல்லாக்கிக்கிட்டு சகிச்சுக்கணும் போல இருக்கு. கை நாட்டு வைக்கிறவங்க கூட ஏன் புள்ளங்கிற பாசத்தோட வந்து கூட்டிட்டு போறான்டா. எத்தனை நாளும் வீட்டுல திட்டுறப்பெல்லாம் நம்ம லட்சியம் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நம்மளே அவங்களுக்கு பிடிக்கலடா. நமக்கு வீடு வேணும்னா அவங்க சொல்றபடி கேட்டு இருக்கணும். இல்ல லட்சியம் தான் பெருசுன்னா அவங்கள மாதிரி நாமளும் அவங்கள மறந்துட வேண்டியதுதான். அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு ஜெயிக்கணும். அதுக்காக வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்றீங்க? நாம இன்னைக்கு தனியா முடிவு எடுத்திருக்கோம். நான் ரெடி. நானும் ரெடிடா. என்னடா லெட்டர் ஏதாவது வந்துச்சா? லெட்டர் எல்லாம் ஒண்ணு வரலீங்க. உங்க மருமகன் தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. மருமகனா? எங்கடா? உள்ள தூங்கிட்டு இருக்காருங்க. உன் ஷெட்லியா? ஆமாங்க. மாமா வராரு. தூங்குற மாதிரி படுத்துக்கோ. என்ன பண்றது பார்க்கலாம். யாருங்க? பார்வதி பையன். பார்வதி பையனா? அப்பா, தோட்டக்காரன் இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப சம்பளமே இல்லாம நல்ல வேலைக்காரன் கிடைச்சிட்டான். அறிவு கட்டத்தனமா பேசாதரி. யார தோட்டக்காரனா வச்சுக்கலாங்கிற? அவன் இப்படி திடீர்னு கிளம்பி வந்து நிக்கிறான்னா அது என் பொண்ணை கட்டிக்கணும்ன்ற ஒரே காரணமா தான் இருக்கும். அவனை போய் தோட்டக்காரனா வச்சுக்கலாங்கிறியே. இப்படி ஒரு உறவு இருக்கிறதே உன் பொண்ணுக்கு தெரியாது. அவகிட்ட போய் நான் தான் உன் மாமே, உன்னை கட்டிக்க போறவேமா கட்டி கொடுத்துருவியா? இதுக்கு நாம சம்மதிச்சாலும் உன் பொண்ணு ஒத்துக்கோல? அவ ரேஞ்ச் என்ன, இவன் ரேஞ்ச் என்ன? அவ ஜீன்ஸ், இவன் வேஷ்டி. அவ கோடீஸ்வரி, இவன் பரதேசி. வீதியோட அனுப்ப வேண்டிய சனியனை வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்கலாங்கிறிய. இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும். நாயே, மருமகன் சொல்லி ரோட்ல போறவன் கூட்டு படுக்க வச்சிருக்கிய. நீ என்ன சொல்வியோ ஏது சொல்வியோ, காலையில அவன் மொத பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போயிருக்கணும். அப்படி அவன் போலன்னு வெஜி நீ இருக்க மாட்ட. தம்பி, இல்லைங்க, நான் தப்பான ரிஸ்க் வந்துட்டேன். இது எங்க மாமா வீடு இல்ல, இங்க வேற யாரோ இருக்காங்க. நான் போறேன். தம்பி, சின்னம்மா காலையில 9 மணி போல காலேஜுக்கு போவாங்க. நீங்க வேணா வெளியே எங்கேயாவது ஒளிஞ்சு நின்னு ஒரு தடவை பார்த்துட்டு போங்களேன். வேண்டாண்ணே,
ஒருவேளை இப்ப நான் இருக்கிற நிலைமையை பார்த்து மாமா மாதிரி அவளும் என்ன வெறுத்துட்டா, அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் இப்ப பிச்சைக்காரனா இருக்கேன். அந்தஸ்துல இருந்தானே மாமா என்ன இப்படி பண்ணிட்டாரு. என்னால இதை விட பெரிய நிலைமைக்கு வர முடியும். அன்னைக்கு வருவேன், வந்து என் பொம்மை தைரியமா பார்ப்பேன். அது வரைக்கும் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த முகமே போதும். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் கணேஷ் அவர்களை அம்மம்மா, அப்பப்பா, விஜயப்பா, செல்வப்பா, ராஜப்பா, ஃப்ரெண்ட் என்ற வாழ்த்துகிறார்கள். வெட்டு. டேய், இது அவனுக்கு தான் பண். நமக்கு டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாமே தான். நாம சாப்பிடலன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நம்புற மாதிரி நடிக்கணும், புரியுதா? பயப்படாத, அசத்திடுறேன். அசத்திரன் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்த கொன்னுடு. என்னடா? ஒண்ணு இல்லடா, திடீர்னு காலையில பிறந்த நாள் சொல்லிட்டியா? கேக் ஆர்டர் பண்ணலாம் தான் கடைக்கு போனோம். கடைக்காரன் 2 நாள் முன்னாடியே கேக் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதனால தான் பண்ணு. தப்பா நினைச்சுக்காதடா. நல்ல ஆளுங்கடா. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை. நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடினது நீங்க தான்டா. சரி வாடா சாப்பிடலாம். என்னடா சாப்பிடலான்னு சொன்ன? ஒரு பொட்டலம் தான் இருக்கு. ஆமா, நீ மட்டும் தானே சாப்பிட போற. அப்ப நீங்க? அது வரும்போதே நாங்க ஐயர் கடையில பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். ஐயர் கடையில பிரியாணியா? ஆமா கணேஷ், ஐயர் கடையில நாங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல்பர்ட் ராவுத்தர் கடையில உனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஆல்பர்ட் ராவுத்தர். எனக்கு சிக்கன் பிரியாணி, உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியா? ஏன்? அது இன்னைக்கு அமாவாசை, நாங்கெல்லாம் விரதம் இல்லடா. ஆமா, உங்களுக்கு அமாவாசைனா எனக்கு மட்டும் பௌர்ணமியா? அமாவாசைனா நானும் தாண்ட விரதம். விரதமா? இது இப்படியே இருந்தா கெட்டு போயிடும். கொண்டா பிச்சைக்காரனுக்கு போட்டலாம். ஐயோ, ஏய் நில்றா. ஏன்? இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல போய் எதுக்கு பிச்சைக்காரனை தொந்தரவு பண்ணுவானே? ஒருவேளை அவனும் விரதம் இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவுல ரா பிச்சைக்காரனே கிடையாது கணேஷ். ராபிச்சே இல்லைன்னா ஏன்டா இப்படி போய் சொல்றீங்க? ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு என்ன ஒரு விருந்தாளி மாதிரியே பாக்குறீங்களே. சிச்சே, அப்படிலாம் இல்லடா. பின்ன என்னடா, நீங்க பட்டினியா இருந்துட்டு என்ன சாப்பிட வைக்கிறது உங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு எப்படிடா சந்தோஷமா? இல்லடா, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரிஞ்சா நீ ஃபீல் பண்ணுவ. அதான் பிறந்த நாள் அதுவுமா உன் சந்தோஷத்தை நாங்களே கெடுக்கணுமா? சரியான பைத்தியக்காரங்கடா. நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்க பாரு. அதான்டா சந்தோஷம். சந்தோஷம் வயிற்றுல இருந்து வர்றது இல்ல, மனசுல இருந்து வர்றது. இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்குடா. இந்த சந்தோஷத்துல ஒரு நாள் இல்ல, என்னால ஒரு மாசம் கூட சாப்பிடாம இருக்க முடியும். நீ என்ன பட்டினி கிடக்கணும்? நாங்க தான் ஏதோ சாதிக்கணும்னு வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் யாரும் இல்ல, உனக்கு தான் உங்க மாமா இருக்காரு. அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்ப வாங்கடா சாப்பிடலாம். வாங்கடா, வாங்க. உட்காருங்கடா. உட்காருன்னு சொல்றேன்ல. ஆமா, நீங்க எல்லாம் இன்னைக்குதான் வருத்தமா இல்ல நேத்துமா? எல்லாருக்கும் மாசத்துல ஒரு அமாவாசை தான் வரும். ஆனா எங்களுக்கு மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவோம். டேய், நீ ஊருக்கு போகும்போது எங்க வீட்டுல தயவு செஞ்சு எங்களை பார்த்தேன்னு சொல்லிடாத. எங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி.
கண்ணே கலைமானே கண் இமங்கென கண்டேன் உன்னை நானே அந்தி பகல் உன்னை நான் நிலைமைய பாத்தியா? டூப்ளிகேட் பல்லுக்கு பேஸ்ட், ஒரிஜினலுக்கு செங்கல் பொடி. ராஜா இத பாரு. வெர்ஜின் வாய்ஸ் கான்டெஸ்ட் நானும் பார்த்தேன். அப்படின்னா என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அலையறவங்களுக்காகவே நடத்துற பாட்டு போட்டி. பாட்டு போட்டியா? அப்ப ஏன்டா நீ இதுக்கு முயற்சி பண்ணல? அதெல்லாம் வசதியானவங்களுக்கு தாண்டா சரிப்பட்டு வரும், நமக்கு ஒத்து வராது. டெபாசிட்டே எப்படியும் 5000 ரூபாய் கேட்பாங்க. 5000 ரூபாய் கேட்பாங்களா? உன் மியூசிக் டேரக்டர் கிட்ட போய் பணம் கேட்கலாம்ல. நீ பாடி ஜெயிச்சிட்டேன்னா நம்ம சிஷ்யன் ஜெயிச்சிட்டான்னு அவருக்கும் பெருமை தானே. கேட்டு பாருடா. அவர்கிட்ட போய் எப்படிடா? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அவர் உனக்கு இது வரைக்கும் சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்ல நல்ல விஷயத்துக்கு தான் கேட்கிறேன், கண்டிப்பா தருவாரு. உனக்கு கஷ்டமா தான் சொல்லு, நாங்க வந்து கேட்கறோம். ஆமாடா, வேணும்னா உங்க கூட நானும் வரேன். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வாடகை தரணும்னு நினைப்பாது இருக்காடா? ஏன்டா இப்படி வந்து வாச்சுங்க? இந்த தலை குனிகிறது, கழுத்தை சொறிகிறது, இந்த வேலையெல்லாம் வேணாம். இந்த மாசம் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குது. மரியாதையா வாடகை கொடுக்கறதுக்கு வழியை பாருங்க. இல்ல அப்புறம் வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். ஏப்பா என்ன நீ இங்கேயே டாப் அடிச்சிட்டியா? எப்போ ஊருக்கு போற? இன்னும் 2-3 நாள்ல. ஆமாப்பா, இவங்களை வச்சுக்கிட்டு படுற அவசியம் போதும். ஏப்பா ராஜா, சாயங்காலம் வரேன், மறந்துடாத. சாரிடா, உன்னை பத்தி அவருக்கு தெரியாது. என்ன விடுறா, நீ முதல்ல போய் உன் மியூசிக் பார்த்து அந்த போட்டியில சேர்ப்பாரு போ. ஆமாண்டா, வாடகைக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. நீ ஏன்டா நிக்கிற? காலேஜுக்கு டைம் ஆகல? வா வா போலாம். ஒரு கட்டு இலைய எவ்வளவு நேரம் வெட்டுவா? சீக்கிரம் வெட்டியா? என்னப்பா இன்னைக்கு நேரத்தோட சாப்பிட வந்துட்டா? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல, நான் இப்ப சாப்பிட வரல. பின்ன உங்க கடையில ஏதாவது வேலை கேட்கலான்னு. நான் நல்லா சமைப்பேன். அது சரி. இந்த பாருப்பா, இப்ப நான் உன்னைய வேலைக்கு வைப்பேன். பின்னாடியே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்க. நல்லா மூக்கு பிடிக்க 100க்கும் 150க்கும் திம்பானுங்க. நீ 10க்கும் 15க்கும் பில்லு போட்டு கொடுப்ப. கடைசியில இந்த ஆண்டி விலாசு போண்டி விலாஸ் ஆயிடும். சச்சா, நான் அப்படி இல்ல. இப்படி தாப்பா நானும் என் முதலாளிட்ட சொன்னேன். இப்ப நான் முதலாளியா இருக்கேன், அவர் சர்வரா இருக்காரு. அங்க பாரு, நான் பழையபடியும் சர்வராக விரும்பல. கிளம்பு. அது இல்ல, வியாபார நேரத்துல தொந்தரவு பண்ணாதப்போ. அண்ணே, நான் வந்துட்டேன். வண்டி ரெடியா? வண்டி ரெடி, ஆனா ஆள் தேவையில்லை. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, 2 நாளைக்கு வருவேன், அப்புறம் அவரை பார்க்க போறேன், இவரை பார்க்க போறேன்னு போயிருவேன். அதான் பர்மனண்டா ஒரு ஆளை போட்டாச்சு. வேற இடம் பாரு போ. என்னடா என்னடா? ஏண்டா? என்ன மன்னிச்சிருங்கடா, உங்ககிட்ட மறைச்சலாம் தான் பார்த்தேன், முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது பாரு. என்னது போட்டியில கலந்துக்க போறியா? ஏதோ என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டா உனக்கும் பாட்டு வந்துட்டு நினைப்பா? என் வீட்டு நாய் கூட உன்னை விட அழகா குலைக்கிண்டா. மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எப்ப உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துருச்சோ அதுக்கப்புறம் நீ இங்கே வேலை பார்க்க கூடாது. வெளியே போ. பணம் இல்ல வேலை இல்லைன்னு சொன்னது கூட வருத்தம் இல்லடா. மியூசிக்க பத்தி என்ன தெரியும்னு கேட்டாரு. நானும் மெட்ராஸ் வந்து கம்பெனியா ஏறி எனக்கு பாட தெரியும் சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஒருத்தராவது எங்க ஒரு பாட்டு பாடு கேப்பன்னு கூட கேட்கலடா. ஏண்டா, என் மூஞ்சி பார்த்தா பாடுற மாதிரி இல்லையா? நான் பாடகனா ஆகவே முடியாதா? ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி நான் எச்சில் எடுக்கதான் லாய்க்கு போல இருக்கணும். அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு முக்கியம் இல்ல, உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு தான் முக்கியம். உன்னால முடியும்டா. முடியாதுடா, ஏதோ வேகத்துல கிளம்பி வந்து பெருசா சாதிச்சிடலான்னு இப்பதான்டா தெரியுது. என்னடா தெரியுது? நம்மளால முடியும்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்போம். இல்லடா பாரு, இது மாதிரி எத்தனை வாய்ப்பை நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா.
கஷ்டப்படுற எல்லாருக்கும் தானே வந்து உதவி செய்ய முடியாதுன்னு தான் கடவுள் அப்பா அம்மாவை படைச்சாரு. அப்படி கடவுளா இருந்து காப்பாற்ற வேண்டியவங்களே நம்மளை கைவிட்ட அப்புறம் நமக்கு உதவி யாரா வரப்போறா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நாங்களா இல்ல. இப்ப என்ன, நீ அந்த போட்டியில் சேரணும் அவ்வளவுதானே? நான் தரேன்டா பணம். நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். இது வரைக்கும் இந்த நோட்டீஸ் போர்டுல ஒரு ஸ்டூடெண்டோட பேர் கூட வந்ததில்ல. காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வரியா? இத்தனை நாளா ஃபீஸ் கட்டாதவன் இனிமேலா நீ கட்ட போற? போப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? இது ஏன்டா முதல்ல சொல்ல? சொன்ன பாவம், நீ மட்டும் என்னடா பண்ணுவ? அறிவு கெட்டவனே, என் தலையை அடமானம் வச்சாவது நான் தரேன்டா பணம். நீ நாளைக்கு காலேஜ் போற. வேணாண்டா, முதல்ல நீ முன்னேற பாரு. நீ பெரிய பாடகன் ஆயிட்டா என்ன படிக்க வைக்க மாட்டியா? பைத்திய மாதிரி பேசுறியே. நான் 50 வயசுல கூட பாடகன் ஆகலாம். ஆனா நீ 30 வயசுக்குள்ள கலெக்டர் ஆகலன்னா எத்தனை வருஷம் கஷ்டமும் வேஸ்ட். அதனால நீ முதல்ல படிக்க பாரு. நான் வேலைக்கு போறேன். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் வேலை கொடுப்பான், நான் போனா வேலை கொடுக்க மாட்டானோ? நீங்க எதுக்குடா வேலைக்கு போனோம்? தேவையில்லை, நான் போறேன்டா. அப்படி போடு. இப்போவாது உங்களுக்கு எல்லாம் புத்தி வந்தத. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. மனசு மாறத்துக்குள்ளார 3 பேர் வேலைக்கு போடுங்க. நீ ஒரு கடையில போய் கணக்கு எடுத்தா மாசம் 1000 2000 தருவான்டா. உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு ரோட்ல நின்னு பாடினா போதும். தினம் சில்லறையா 100 200 சம்பாதிக்கலாம். என்ன பாக்குறவன் கேவலமா பிச்சைன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போறான். கேவலமெல்லாம் பார்த்தா இந்த காலம் உழைக்கும் போதும், நிறுத்தியா? யார பாத்தியா பிச்சை எடுக்க சொல்ற? அவனுக்கு திறமை என்னன்னு தெரியுமா அவனுக்கு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சபாஷா. ஒழுங்கா வாடகை கொடுக்க வக்கில்லாத உங்களுக்கு தங்க இடம் கொடுத்த பாரு. எனக்கு வேணும். அனுபவிக்க வேண்டிய வயசுல கஷ்டப்படுறீங்களேன்னு பரிதாபப்பட்டு சொன்னா என்னையே அடிக்க வந்துட்டல. உன் ரோசத்தை நான் பாராட்டேன்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்ங்களா. டேய், என்னடா? போச்சு, எல்லாம் போச்சு. நீ எப்ப படிச்சு ஏழைய பிறந்தவனுக்கு ஆசை இருக்க கூடாது. டேய், கிளம்பலாம்டா. கணேஷ், கணேஷ் எங்கடா? பாவண்டா, நம்ம கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு போயிட்டான் போல் இருக்கு. இது மாதிரி எத்தனை வாய்ப்பை நான் இழந்துட்டேன். கேவலம் பணம் தாண்டா வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வர ஒரு உதவி வேணும்டா. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். இதே ரோசத்தோட இத்தனை வருஷம் தராம இருந்த வாடகை பணத்தை தந்துட்டு இந்த வீட்டுல இருக்கு இல்ல இந்த நிமிஷமே வெளில போங்கடா நாய்ங்களா. கணேஷ், இது சாதாரண செயின் இல்லப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் இது நீ பொம்மா கழுத்துல கட்ட போற மஞ்ச கயிறு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் ஒண்ணும் செஞ்சிடாதப்பா. சரிம்மா. வீதியோட அனுப்ப வேண்டிய சனியனை வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்கலாங்க. இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும், கிள்ளி எறியணும், கிள்ளி எறியணும். உன் ஆசை என்னோட நிறைவேறத காதலுக்கு நினைவு சின்னமா இருக்கிற விட அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கட்டுமே. ஆமாமா,
இப்ப எனக்கு கண்ணுக்கு தெரியாத காதலை விட கண்ணுக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். இந்தாங்க சார் பணம். போலாண்டா. எங்கடா கிளம்பிட்டீங்க? நீ எங்கடா போன? நேற்று வீட்டுக்கார திட்டிட்டு போயிட்டாரா? ராத்திரி பூரா தூக்கம் வரல. என்னடா செய்யுதுன்னு யோசிச்சு இருந்தேன். திடீர்னு மாமா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு. அதான் காலைல உங்களை எழுப்பாம கூட போயிட்டேன். நல்ல வேளை மாமா எனக்கு சிங்கப்பூர் போறாரு. அதுக்குள்ள பாத்துட்டேன். மாமா பாத்துட்டியா? ஆமா, என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம நிலைமையெல்லாம் சொன்ன உடனே எவன்டா அவன் வீட்டுக்கார, அவன் மூஞ்சில போய் விட்டுட்டான்னு சொல்லி பணம் கொடுத்தாரு. டேய், நிஜமாதான் சொல்றியா? ஆமாண்டா, இத பாருடா பணம். அப்ப நான் காலேஜுக்கு பணம் கட்டிடலாமா? நீ மட்டும் இல்ல, அவனு போட்டியில சேர்ந்துடலாம். இந்தா, முதல்ல போய் பணத்தை காட்டுங்கடா. இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்கடா. எல்லாத்துக்கும் மாமா இருக்காரு. போங்க, நீயும் கூட போடா. நான் போய் வாடகை கொடுத்துட்டு வரேன். என்னங்க சார் உங்க வாடகை பணம்? என்னடா விருந்தாளியா வந்தவன் வாடகை பணம் கொண்டாந்து கொடுக்குற? இனிமே நான் விருந்தாளி இல்லை சார். நானும் இங்க தான் தங்க போறேன். உடனே கெடுத்துட்டானுங்களா? டேய், இந்த பணம் உனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உன் கையில காசு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு மரியாதையா ஊர் போய் சேரு. முடிஞ்சா அவங்களையும் கூட்டு போ. இல்ல சார், அவங்க எல்லாம் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். கிழிச்சானுங்க. ஏன்டா மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது? இத்தனை வருஷமா சாதிக்காதவங்க இனிமே என்னடா கிழிக்க போறாங்க? அவங்க சரக்கு அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ஒரு காட்டை அழிக்கிற சக்தி ஒரு தீக்குச்சிக்கு இருந்தாலும் அது எடுத்த வருஷம் ஒரு கை வேணும். கல்லுக்குள்ள கடவுளே இருந்தாலும் அதுக்கு வடிவம் கொடுக்க ஒரு சிற்பி வேணும். அந்த மாதிரி என்னதான் திறமை இருந்தாலும் அது வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் யாரும் இல்ல. அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்லவாவது ஒரு ஆள் வேணா? டேய், உனக்கு என்ன தெரியும்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ற? உனக்கு இந்த ஒரு காம்பவுண்டும் இதுல இருக்கிற இந்த 3 பேரை மட்டும் தாண்டா தெரியும். மெட்ராஸ்ல இந்த மாதிரி எத்தனை காம்பவுண்ட் இருக்குது, எத்தனை 3 பேர் இருக்காங்கிறது எனக்கு தாண்டா தெரியும். எல்லாம் பெருசா சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ஆத்தா பேச்ச கேட்காம திரிவானுங்களே தவிர உருப்படியா ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க. கஞ்சிக்கு சேர்த்து காஞ்சி கிடக்கும் போது உன்ன மாதிரி எவனாவது ஒரு இழிச்சவன் கிடைச்சான்னா ஆன பூனன்னு ஆசை காட்டி அவங்க காசுலயே 4 நாள் நல்லா குடிச்சு கூத்தடிச்சிட்டு அவனையும் அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவானுங்க. உனக்கு தேவையா? நீங்க மட்டும் இல்ல சார், எல்லாருமே 4 பசங்க சேர்ந்தா தண்ணி அடிப்பாங்க, சைட் அடிப்பாங்க, கூத்து அடிப்பாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இருக்கிற நினைவுகள் அப்படி இல்ல சார். அவங்க நினைச்சா ஒரு சரித்திரமே படிக்க முடியும். ஏன் சார் எல்லாரும் ஆகும்னா எங்களுக்கு தெரியாதுன்னு அட்வைஸ் பண்ண கிளம்புறீங்க தவிர ஒரு நிமிஷமாவது அவங்க ஆசை என்ன, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கை இந்த கடல் மாதிரி சார். நாம எல்லாம் கடல்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க அதுல இறங்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கிடைக்கிற முத்து தான் சார் எதிர்காலத்துல சரித்திரமா மாறப்போது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனில ஏறவனை பார்த்து அப்படி ஏறாத இப்படி ஏறாதன்னு அட்வைஸ் பண்றதை விட ஏற ஏணி கொஞ்சம் பிடிச்சிட்டோம்னா அந்த தைரியத்துல அவன் இன்னும் வேகமா இருக்கலாம்ல. அந்த உதவி தான் நான் இப்ப பண்ண போறேன். பண்றா. ஏற்கனவே 3 பேர் வீணா போயிட்டானுவ. நீயாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். இல்ல நானும் அப்படித்தான் போவேங்கிற. தடுக்கவா முடியும்? எப்படியோ எனக்கு வேண்டியது பணம். அது யார் கொடுத்தா? இனிமே நீயாவது ஒழுங்கா வாடகை கொடுப்பியா? 3 பேரா இருக்கும் போதே இந்த கோலம், 4 பேரா ஆயிட்டீங்க. இனி என்ன அலங்கோலமோ? நிச்சயமா நாங்க அப்படி கெட்டு போயிட மாட்டோம் சார். கண்டிப்பா ஜெயிப்போம். பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்க? உனக்கு என்ன தைரியம்? ப்ளீஸ் சார், சத்தம் போடாதீங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொத்து நாள் அடிபட வச்சுக்கோங்க. சத்தம் மட்டும் போடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சத்தம் போடக்கூடாது. ஏடா என் சத்தல நாக்க மட்டும் சத்தம் வேற போடக்கூடாதுடா. ப்ளீஸ் சார். பேசியதுக்கு வாய் பத்தியா? ஏடா தெருத்துல சுத்தி எச்ச காசு கலவர உனக்கு இவர் திமிரு இருக்கா? உன் டிரைவர் நேரம் வாயில பேசிறது தப்புடா. உன்னை 4 போடு போடவே முடியும். எம்மா ஏய், யார் மேலடா கைய வைக்கிற? எச்ச கிளாஸ் கலவருக்கு நீ ஏடா சப்போர்ட்? எச்சு கிளாஸ் கழுவுறவனா பேத்துருவேன். யார பார்த்து சொல்ற? என்னடா கணேஷ்? யாரா அவன்?
இப்படி போய் சொல்லிட்டியடா. எங்க மாமா 1000 தராரு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னுட்டு எச்சி கிளாஸ் கழுவுறியடா. எங்களை பெத்தவங்க கூட எங்க ஆசையை பத்தி யோசிக்கலடா, அவங்க வசதியை பத்தி தான் பேசினாங்க. நீ எரியிற வெளிச்சத்துல தான் நாங்க இந்த உலகத்துக்கு தெரியணும்னா தேவையில்லடா, நாங்க இருட்டிலே இருந்துடுறோம். பேசி முடிச்சிட்டீங்களா? ஏண்டா நான் அப்படி என்னடா செஞ்சிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல தன்னோட பசியை பொறுத்துக்கிட்டு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுறது அம்மா மட்டும்தான்டா. அப்படி தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க பட்டினி கிடந்து என்ன சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்டீங்களே, நான் அதை விட பெருசா என்னடா செஞ்சிட்டேன்? ஏண்டா என் பிறந்த நாள் கொண்டாட நீங்க ஏடா கஷ்டப்படணும்? என்னடா அப்படி கேக்குற? நீ எங்க ஃப்ரெண்டுடா. அப்ப நீங்க என் ஃப்ரெண்ட் இல்லையா? அதுக்காக நீ இப்படி கேவலமான வேலையெல்லாம் செய்யணுமா? செஞ்சேன் என்னடா? உனக்கு படிக்க தெரியும் படிக்கிறேன், அவனுக்கு பாட தெரியும் பாடுறான், எனக்கு இதாண்ட தெரியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், நான் நினைக்க கூடாதா? என் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷத்துக்காக சாக்கடை ஆள்றது கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. நீங்க என்ன ஃப்ரெண்ட் நினைச்சீங்கன்னா என்னை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுன்னா நடந்து போற பாதையை பார்க்காம சேர வேண்டிய இடத்த பாருங்க. இல்ல என்ன யாரோ நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க, நான் போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன பிரிச்சு பார்க்காதீங்க. எனக்கு கூட ஆசை இல்லை நான் இப்படியே இருக்கணும்னு. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு சின்னதா ஒரு ஹோட்டல் போடலான்னு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா ப்ளீஸ். அப்ப இந்த மாமான்னு சொன்னதெல்லாம் நிஜமாவே பொய் தானா? ரொம்ப நல்லா நடிச்சடா நீ. என்னடா? நான் உன்னை கேட்கிறேன், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாதடா. என் காலேஜ்ல நந்திரின்னு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றா. நான் அந்த நிலைமை இல்லைன்னு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. நீ தியாகத்துல அரைஞ்சிட்டேன், அசிங்கமா வேற திட்டேன். நான் அப்படி பேசிடக்கூடாது, பாவ் துடிச்சு போயிட்டான். அவ ஏதாவது பண்ணிப்பாளோன்னு பயமா இருக்கு. நானும் லவ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லட்டா? நான் லவ் பண்ணட்டுமா? ராஜா இவன் என்ன சொல்றான் கேட்டியா? விஜய் லவ் பண்ணுமா கேக்குறான்டா. கேட்டான் பாரு ஒரு கேள்வி. உலகத்துல பிறந்த எல்லாரும் காதலிச்சுக்காங்கடா, ஆனா காதலிட்டுமான்னு காதலுக்கு அனுமதி கேட்ட முதல் ஆள் நீ தான்டா. காதலிட்டுமான்னு பர்மிஷன் கேக்குறியே, வேண்டான்னு சொன்ன உடனே விட்டதுக்கு காதல் ஒண்ணு ஸ்லேட்ல எழுதுனா ஆனா ஒண்ணா இல்ல. டேய் இன்னும் மனுஷனா இருக்கானா அது காரணமே இந்த காதல் தான்டா. அந்த காதலுக்கு நான் எதிரியா இருப்பேனடா. கேக்குறான் பாரு, உண்மை சொன்னா உனக்கு பயம், எங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம லட்சியத்துல தோற்றுவோம்னு. அப்படி இல்ல, வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேனா காதலிடா. ஏன்னா உலகத்துல சாதிச்ச எல்லாருமே காதலிச்ச வந்தாண்டா. இன்னைக்கு உலகத்துல சேர்ந்து வாழ்ற அத்தனை காதலையும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டான சேர்த்து வச்சிருப்பான். நான் ஃப்ரெண்டுடா. இப்படி உனக்குள்ளேயும் ஆசை வச்சுக்கிட்டு எனக்காக அவளை காயப்படுத்திட்டியே. காயப்படுத்தின உனக்கே இவ்வளவு வழி இருந்தா காயம்பட்டு அவன் எப்படி துடிச்சிருப்பான்? போடா போய் முதல்ல அவகிட்ட உண்மை சொல்லு.